டியூஸ்டே ஈவினிங் எனக்கு கேஎஃப்சிலேயே ரொம்ப பிடிச்ச ஐட்டம் வந்து பாப்கார்ன் சிக்கன் தான். மற்றபடி ஃப்ரைட் சிக்கனோட அவுட்டர் லேயர் வேணால் பிடிக்கும். பட் உள்ளே இருக்கிற மீட் வந்து கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒன் டைம் லாக்டவுனில் லெக் பீஸ் வாங்கி ஃப்ரைட் சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம் வீட்லேயே பாப்கார்ன் சிக்கன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பீசஸ் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். தென் ரெஃபரன்ஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி மிக்ஸ் டப்ஸ், பெரி பெரி மசாலா, உப்பு, பெப்பர் பவுடர், அப்புறம் பட்டர் மில்க்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 ஹார்ஸ் கிட்ட மேரினேட் பண்ண வச்சுட்டேன். எல்லாமே ஓகே தான். கடைசியில் ரிசல்ட் வந்தது என்னமோ வேறு தான். அப்புறம் லாஸ்ட் வீடியோலேயே நிறைய பேர் இது புரட்டாசி மந்த்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் எங்களுக்கு ஆகஸ்ட் மந்தோடவே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் எங்கள் வீட்டில் வரதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம், அதுக்கெலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சாப்பிட்டுக்கோங்கன்னு விட்டுருவாங்களா, இல்லை ஸ்ட்ரிக்டாக சாம்பார் தான் சொல்லிடுவாங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மைதாவில் 2 டைம் கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது வரைக்கும் நல்லா சூப்பராக தான் வந்தது. பட் கோட் பண்ண உடனே ஃப்ரை பண்ணியிருந்துருக்கணும். நான் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்ட உடனே சாகி ஆயிடுச்சு. ஃபைனலாக சிக்கன் பாப்கார்ன் இல்லாமல் பக்கோடா தான் கிடச்சிது.